வணக்கம். ஆன்மீக ஆலய தகவல்களில் நாம் பார்க்கவிருப்பது ஆஷாட நவராத்திரி விழா. நாம் நவராத்திரியை 4 விதமாக பார்க்கலாம். ஒன்று, பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரி, ஆனி மாதத்தில் வருவது ஆஷாட நவராத்திரி, புரட்டாசி மாதத்தில் வருவது சாரதா நவராத்திரி, தை மாதத்தில் வருவது ஷாமலா நவராத்திரி. இதெல்லாம் வழக்கமா நவராத்திரி பூஜை, குரு பூஜை எல்லாம் நாம் புரட்டாசி மாதத்திலே சாரதா நவராத்திரியிலே செய்வது வழக்கம். இந்த ஆஷாட நவராத்திரி என்பது ஆனி மாதம் அமாவாசைக்கு மறுதினம் ஆரம்பித்து நவமி திதி வரையில் இருக்கும் 9 நாட்கள். இது வாராகி அம்மனுக்கு மிகவும் பிரசித்தமான ஒன்று. இந்த வாராகி அம்மனுக்கு இந்த நாட்களிலே விரதம் இருந்து 9 நாட்களும் அவரை பிரார்த்தனை செய்து வழிபட்டால் மனதில் எண்ணியது நிறைவேறும். மிகவும் ரகசியமா வெளியில சொல்ல முடியாத விஷயங்களாக இருந்தால் கூட அவையெல்லாம் வாராகி அம்மன் நமக்கு நிறைவேற்றி தருவார். இந்த வாராகி அம்மனுக்கு பிரசித்தி பெற்ற ஆலயங்களாக தஞ்சை பெரிய கோயில் இருக்கு. அதுல வாராகி அம்மன் சன்னதியில இந்த ஆஷாட நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதே போல விஜயவாடா கனகதுர்கா கோயிலிலும் இந்த ஆஷாட நவராத்திரி ஒரு உற்சவமாகவே நடைபெறும். இவையெல்லாம் இருந்தாலும் இந்த 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரியிலே வாராகி அம்மனுக்கு விரதம் இருக்க முடியாவிட்டாலும் அவருக்கு உரிய திதி, உகந்த திதி பஞ்சமி திதி. அந்த பஞ்சமி திதியிலே விரதம் இருந்து அவரை தரிசித்தால் நன்மைகள் பல நடைபெறும். வாராகி அம்மனுக்கு நிறைய மூல மந்திரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல முடியலன்னா கூட அவருடைய காயத்ரி மகிஷத்வஜாய வித்மகே அலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரஜோதயா. 100 தடவை சொல்றேன். ஓம் மகிஷத்வஜாய வித்மகே அலஹஸ்தாய தீமகே தன்னோ வாராகி பிரஜோதயா. இதை சொல்லி வாராகி அம்மனை வழிபட்டாலே போதும், நன்மைகள் பல உண்டாகும். இந்த ஆஷாட நவராத்திரி நாளில் சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் அளித்து, தம்பதிகளுக்கு வஸ்திரதானம் அளித்து வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு நன்மைகள் பல பெறுவோம்.